என்னோட இது வந்து 2019 நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். படித்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மந்த்ஸில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப நான் வீக் ஆகிட்டேன். பட் ஒன்று என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம இறங்கிட்டோம், இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு படிக்க ஆரம்பிச்சு, இந்த படித்ததை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அம்மாவுமே வந்து நம்ம எப்படி ப்ரௌட் பண்ணுவோம், நம்ம ஜெயிச்சாதான் எங்கள் அம்மாவுமே மேலே இருந்து கூட சந்தோஷப்படுவாங்க இல்லையா. ஸோ நான் 10 நாள்லேயே வந்துட்டேன். சார் கூட சொன்னார், நீ 1 மாதம் கூட லீவ் எடுத்துகிட்டு நீ வீட்டில் கூட படிமா. இல்லை சார் என்னால் வீட்லேயே இருக்க முடியல, எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், நான் கிளாஸ்க்கே வந்துடுறேன் சார், கிளாஸ்க்கு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வந்து கிளாஸ்க்கே வர ஆரம்பிச்சேன். ஒரு 10 டேஸ் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சோடனே நான் கிளம்பி வந்துட்டேன் கிளாஸ்க்கு. ஸோ கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். திருப்பி எங்களுக்கு நிறைய, அதுவும் அந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த பேட்ச், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உண்மையாகவே வந்து என்ன நாங்கள் பாவம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதாவது வந்து யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ் அப்படின்னு சொன்ன இடத்துல திருப்பி தமிழ் வருது. திருப்பி தமிழ் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. திருப்பி தமிழ் இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்து 6 மாதத்துலேயே எக்ஸாம். 6 மாதம் கூட கிடையாது, கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு 2 மாதம் டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கரெக்டாக ஒரு 120 டேஸில் எங்களுக்கு டைம் கொடுத்து எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஸோ மே மந்த் எழுதினோம், எழுதி அது கிளியர் பண்ண. அதுக்கு நடுவில் இந்த கொரோனா டைமில் எப்படி வந்து இன்ஸ்டியூட் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, சார் வந்து எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் விஷன் ஆப் கொண்டு வந்ததே வந்து அந்த பீரியடில் தான். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தப்பெல்லாம் எங்களுக்கு ஆப்லாம் கிடையாது. எங்களுக்காக சார் யோசிச்சு அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எங்களுக்காக அந்த இதை கொண்டு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதுலேயே வந்து கொஷின் பேப்பர் வந்து ஷெட்யூல்ஸ் வந்து எங்களுக்கு டெலிகிராமில் போட்டுட்டு கொஷின் வந்து நீங்கள் இதில் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் டெய்லியும் 2 days once வந்து இல்லைனா 3 days once வந்துட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து எழுத வச்சார் எங்களை. ஏன்னா வந்து நடுவில் வந்து விட்டு போச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ரிப்பீட்டடாக டெஸ்ட் பேட்ச் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ படிக்கிறத விட டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காகவே எங்களுக்காக சார் வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. பண்ணி கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் எழுதுகிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் சாருக்கு அனுப்பிச்சுடணும். அந்த ஏபிசிடி மார்க் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு அது கீ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ கொஷின் கொடுத்து ஒரு 1 day ஆர் ஈவினிங், மார்னிங் கொடுத்துருவாரு, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம டிக் பண்ணி சாருக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணணும். ஸோ 80+ இருந்தால் ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க, ட்ரை மோர் அப்படின்னு போடுவார். 90+ இருந்தால் குட் போடுவார். ஸோ இதை வந்து சார் எங்களுக்கு பண்ணது தான் அந்த 1-2 years வந்து நாங்கள் அதில் சர்வைவ் ஆகிறதுக்கான காரணம். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ பேர் இந்த இடத்துல அட்லாஸ்ட் வந்து இங்கே நம்ம மெயின்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து நான் என்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 27A எனக்கு ஜாயின் பண்ணுவீங்க அந்த டைமில் இருந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே தாண்டி கடைசியாக வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 5 to 10 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்களே. அவங்க திருப்பியும் வந்து இந்த மெயின்ஸ் வரைக்கும் ரீச் ஆனது வந்து ஒரு 3-4 பேர் தான். அப்போது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பேர் சேர்றோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ பேர் அதுலேயே இருந்து போராடி ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த தாட்ல இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து கடைசியில் வந்து சக்ஸஸ் அப்படின்ற அந்த எல்லையை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் அதுதான், நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரம் வந்து கன்சிஸ்டன்சி தான் வந்து இங்கே வந்து உங்களை கொண்டு போகும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டாக தினமும் இவ்வளோ நேரம்ன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சார் வந்து காலையில் 5 மணிக்கு மிஸ்டு கால் கொடுங்க, 11 மணிக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்னு வரும். நான் வந்து மெயின்ஸுக்கு வர வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். மெயின்ஸ்லேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த ரைட்டிங் பார்ட் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இருந்தப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ கூட வந்து சார் சொன்னார், இப்போலாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு மிஸ்டு கால் விடுறது, நான் என்ன செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி உங்களை சர்வைலன்ஸ்லேயே வச்சிருக்கிற கடமையெல்லாம் வந்து யாருமே கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ கட்டாயமாக வந்து நீங்கள் கொடுத்த காசுக்கு மிச்சமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்களே ஒழிய அந்த காசு என்றைக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து வேஸ்டே ஆனது கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா என்னோட சீனியர்ஸ் போனப்பையும் சரி, அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ தான் இந்த குரூப் 4 விக்ட்ரி ஒன்று அதில் என்னோட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அதே மாதிரி இப்போ குரூப் 2. ஸோ குரூப் 2லையுமே 2Aல வந்து இன்னும் ஒரு 32-34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் வந்து மார்ச்சில் வந்துடும். ஸோ யாரெல்லாம் வந்து உண்மையாக உழைச்சாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா. இப்போ என் கூட படித்ததில் யாரெல்லாம் வந்து அதுக்காக ஹெல்ப்
ஒர்க் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அதுக்காக வந்து எஃபர்ட் உண்மையாவே போட்டிருக்காங்க, தினமும் படிச்சிருக்காங்களா, இல்லை ஒரு நாள் விட்டுட்டாங்களா, 2 நாள் விட்டுட்டாங்களா அப்படின்றவங்கள நம்மளுக்கு தெரியும். இப்போ உங்க பேட்ச்லயே உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, இவங்க படிக்கிறாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, என்ன ஆன்சர் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பா. அது வந்து ஹியூமனோட அந்த இது. ஸோ அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணும்போது நீங்க நோட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல, அப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க யார் வந்து அங்க ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோட் பண்றதை விட்டுட்டு நாம நம்மளுடைய திங்கிங், நாம வந்து எங்க கொண்டு போய் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை கொண்டு போக போறோம், எப்படி நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்காக படிக்காதீங்க, உங்களோட ஃபேமிலிக்காக, உங்களோட இதே மேரிடா இருந்தா உங்களோட குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்காக அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, சார் எப்பயுமே சொல்வாரு, நீ ஒருத்த வந்து ஒரு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு நல்ல ஒரு ஜாப் வாங்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய தலைமுறையா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. மேபி நம்மளுடைய ப்ரீவியஸ் முன்னாடி இருந்த தலைமுறை வந்து சாதிக்காதது நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின்னாடி வரப்போற ஒரு 99 இயர்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்றப்போ அது நம்ம பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம் இல்லைங்களா? அது முடியும்ன்றனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. அந்த முடியும்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற யார் என்ன சொன்னாலும் அது வந்து மாறவே மாறாது. நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் நம்புங்க. செல்ஃப் பிலீஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களை வந்து நம்பி நீங்க அடி எடுத்து வச்சீங்கன்னா அதுல நீங்க தோக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்க யாரும் நம்மளை கைத்தட்டி என்கரேஜ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு உலகம் இல்லை. நம்ம இருக்கிற இந்த உலகத்துல வந்து எப்படி ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு மேலே ஏறலான்ற மாதிரி தான் உலகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே வந்து கைத்தட்டிக்கோங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே கிடைக்கிற மாதிரி மோட்டிவேஷன் வேற எங்கேயுமே கிடைக்காது. சார் ஒரு சில டைம் பேசுறப்பலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும் நமக்கு. அந்த கூஸ் பம்ப்ஸை நீங்க அப்படியே ஃபயரா அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து நீங்க போயிட்டே இருக்கலாம். அதனால நீங்க வந்து படிக்கிறது அப்படின்றது வந்து ப்ராப்பரா எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஒரு புக்கு படிச்சிட்டிங்களா, அடுத்தது வந்து நம்ம நோட்ஸ் படிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபியூச்சர் விஷனுடைய கைட் அந்த இதுக்கு படிச்சிட்டிங்களா, அப்படி எல்லாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் நீங்க விட்டீங்கனாலும் அந்த பாயிண்ட் வந்து அங்கே நிற்கும். அப்போ அந்த ஒரு மார்க் ஏன் நம்ம லாஸ் பண்ணணும்? ஸோ எது படித்தாலும் தெளிவாக படிங்க. தெளிவாக எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு நம்ம வேலைக்கு சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு படிக்காதீங்க. எது படித்தாலும் அது பின்னாடி யூஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா அது இன்னும் வந்து ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு 21 days நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே அது உங்களுடைய லைஃப் டைமுக்கு அது வந்து ஃபாலோ அப் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த ஒரு 21 நாள் தாங்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே உங்களுடைய ரொட்டீன் லைஃபாகவே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் உங்களால் வந்து அது உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தேவையில்லை, நான் வேற யாரும் எதுவும் சொல்ல வேணாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அது தானே உங்களை வந்து எழுப்பி விட ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு நீங்கள் 21 நாள் எழுந்திரிச்சு பாருங்க. 5 மணிக்கு நீங்கள் படுத்துக்கலாம்னு நினச்சா கூட விடாது. உங்களோட உடம்பும் அதுக்கு வந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும், உங்களுடைய மனசும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் படிக்கிறதும் 10 மணி நேரம் படிக்கணும். இப்போ நீங்கள் கிளாஸ் வரீங்க, கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டில் ஒர்க் இருக்கா பார்த்துருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் வந்து இனிமேல் இந்த ஒரு 1 year வந்து ஒரு செயின்ட் மாதிரி ஒரு துறவி வாழ்க்கை தான் வாழணும். எங்கேயுமே போகாதீங்க, யாரையுமே பார்க்காதீங்க. லெட் இட் பி. அவங்க சொல்லுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, என்ன இவங்களுக்கு அவ்வளோ திமுறா, வரமாட்டேங்கிறான், படிக்கிறேன்ற திமுறா, என்ன வேணாலும் பேசிட்டோம். அதை பற்றி இந்த காலம் வாங்கி அந்த காலம் இல்லை, இந்த காலக்குள்ளாரையே விடாதீங்க. நீங்க வந்து என்ன எய்மோட இங்க வந்திருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க யார் சொல்றதையும் கேட்க வேணாம், யார் இது பண்றதையும் வேணாம். யார் உங்களை நம்பி இந்த பணத்தை கொடுத்து அனுப்புறாங்களோ அவங்களுக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையா இருங்க. கண்டிப்பா நீங்க வந்து அச்சீவரா மாறுவீங்க.